இவரங்க மேடையில் வள்ளி நாயாக நடித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மதுரை GM கலையரசி அக்கா அவர்களுக்கு தூதை கிராமத்தின் சார்பாக கொண்டாடி அறிவித்து விடுகிறேன். எனக்கு பொன்னாடு அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரவும் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது அன்பு
சகோதரர் மகிய சுரேஷா இன்னொரு மற்றும் இருக்கட்டும். இருந்தாலும் நாடக அமைப்பாளர் மைய எனது பாசத்துக்குரிய அன்பு மாமா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமாகிய அன்பு மாமா MK வல்லரசன் அவர்கள் சரோம். நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. நான் வர நேரமா அப்படி இருக்கணும். பாடு ஒன்று இருங்க, அமைதியா இருங்க. இருக்கட்டும். இருந்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓம்கார பொருளின் உட்பொருளை விளங்கி நீங்கார தொழிலுடன் ஈசனாரின் ஒரு செவிதினில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூர் நல்வணங்கும் ஆண்டவா. முருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் பிழைந்த மெய்யும் எவமெல்லாம் புயல் பெற்ற சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனே சண்முகநாதனே வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். வெள்ளை விராயம் கடந்து பல தெல்ல தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பீதை பெருமை எனும் நெரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவங்களினால் வருகிறது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அரவேண்டுகிறேன். முருகா எல்லோரும் காப்பாத்துப்பா. அழகானே பழனி மலையாண்டவா அழகானே பழனி மலையாண்டவா அழகிரமும் பாடவன் கீழவா அழகான பழனி மலையாண்டவா அழகிரமும் பாடவன் கீழவா காவடி வீரனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா அழகானே பழனி மலையாண்டவா வணங்கி அன்பு உள்ளதற்கெல்லாம் நன்றி இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடியா இருந்துட்டாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்ன மாமா ஒளிபெருக்கி
ஒளிபெருக்கி சரியா இருக்கணும்ல. ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களேன், நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு உண்மையிலே அற்புதமான ஒளிபெருக்கி, அதுல அற்புதமான இசைக்கலைஞர்கள் இப்படி எல்லாம் இருக்கணும். இசைக்கலைஞர்கள் விடிகிற வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டுமே எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அதுல நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணும். நாடக அமைப்பாளருமாகிய அன்பு மாமா, மரியாதைக்குரிய அன்பு மாமா எம் கே வல்லரசன் அவர்கள், அவர் சரியா இருந்தாட்டா நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கள்ள கள்ளன்னு இருக்கணும். என்ன ராமு அப்படி இருக்கணும். இருக்கட்டும். இருந்தாலும் இங்கே வீடியோ கவரேஜ் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மாயகுலம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் நன்றிண்ணா. நன்றி 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 நன்றி. இருக்கட்டும். இருந்துட்டாலும் தாயர் சிறந்த கோவிலுமில்லை ரெண்டு செல்மிக்கு மந்திரமில்லை அப்படின்ற பேச்சிருக்கேனுங்க. அப்பாவுடைய வேண்டுதலுக்கு அப்பாவுடைய பேச்சிருக்கேனுங்க. நாமெல்லாம் இங்க இப்ப எங்க போறோம்? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சே ஆலோலம் சே ஆலோலம் சே அப்படி சோ சோ சோனு கையில் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணாம் மந்திரத்தை உச்சரித்து வனமோடி வரும் வரவிலே கானத்தால வரட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடித்த பெண்கள் திணைக்காமல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாருங்களேன், அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா? முருகா 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 முருகானு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, திரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் தினை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படி நேற்று கடன் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா பாருங்க. என்ன ராமு, காவலையும் பார்க்கணும், சற்று காதலையும் பார்க்கணும் இல்லைங்க. அது சரி, நீ எதுக்கும் அலைகிற. ஆக வாருங்களேன், இன்னும் திருந்தல நீ. சரி, ஆக காதல் பார்க்கணும். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் சொல்லுங்க. என்னுடைய வயது தெரியுமா? என்னுடைய வயதோ 12 இருந்து 13. ஏய், வள்ளியோட வயது கதையின் முறைப்படி 12 தானே இப்ப ஆரம்பமே. ஆமா தம்பி, பொய்யின்றீங்களே. ஆமா, உண்மையான வயதுங்க வள்ளியோட வயது. பாருங்களேன், அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசி வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசி இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. உண்மையிலே எனக்கும் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன பண்ண ஆசையெல்லாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில் எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்னு இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க, அதாங்க பேராசை. பேராசை பட்டுட்டு வைங்களே பெரிய நஷ்டம். அவரை கஷ்டத்திற்கு போகக்கூடாதுன்ற காரணத்தினால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காவல் கனவை சொல்லட்டுமாங்க. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? இன்னைக்கு வந்திருக்க முருகே சரியா ஆளு 8 மணிக்கு வெளியில வந்துருவாரியா. 8 மணிக்கு வையாத்துக்குள்ள நடந்து வாங்க. அப்படி ஆளையா கூட்டிட்டு வந்திருக்கோம், நாமளா கூட்டிட்டு வந்திருக்கோம், நாமளா அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னங்க, அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமான் குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் ஆளு 3 மணிக்கு வந்துருவாரு நினைக்கிறேன். அப்படியே சரி இருக்கட்டும். அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா நின்று கொண்டே இருக்கிறேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்ணில் இருந்தும் அப்படி வா வா வான்னு எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கு. காத்து பக்க வர வர உருகுது நாட்டு, புது புது வரிகளை போட்டு அடிப்படிக்கு பறிவது பாட்டு புது அந்த காத்து நாட்டு நீதமா மாப்படி
நன்றி நன்றி இருக்கட்டும். ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு? வெங்கட்டு செந்தட்டு பொன்தட்டுவாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் நான் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு. அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டி அன்பு உள்ளதற்கெல்லாம் நன்றி 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 இருக்கட்டும். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற அளவிற்கு மாமன்னர் மருதுபாண்டியர் ஐயாவுடைய புகழ பாடுவோம். ஏன்னா பிறப்பது ஒரு சம்பவமா இருந்துட்டாலும் இறப்பது ஒரு சரித்திரம் அப்படின்னம்னா நம்ம ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர் மற்றும் நம்ம பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் மட்டும் சாரும். அதனால ஐயாவுடைய புகழ பாடிடுவோமா? தென்மாண்டி நாட்டினிலே மருதிருவர் சீமையிலே எங்கள் மருதிருவர் சீமையிலே சீமையிலே ராஜா மருதுபாண்டிய என்று நீயும் புரிஞ்சுக்க ராஜா மாமன்னர் மருதுபாண்டியர் என்று நீயும் புரிஞ்சுக்க ராஜா தென்மாண்டி நாட்டினிலே மருதிருவர் சீமையிலே எங்கள் மருதிருவர் சீமையிலே சீமையிலே மருதிருவர் பெயர் உரைத்தார் நீங்கள் இசை பாடும் செந்தூரில் கவி பாடும் தெரிஞ்சுக்க ராஜா அவர் தங்கண்டா மருதிருவர் சிங்கண்டா அவர் தங்கண்டா மருதுபாண்டிய தெய்வம்டா மருதுபாண்டியர் என்று சொன்னால் மக்கள் உள்ள மகிழ்ந்து மருதிருவர் என்று சொன்னால் மக்கள் உள்ள மகிழ்ந்து பாண்டி நாட்டினிலே மாமன்னர் மருதிருவர் சீமையிலே எங்கள் மருதுபாண்டியர் நன்றி 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 இருக்கட்டும். பழைய பாட்டு பாடுவோம். தூதை தெய்வத்திரு எம்.எம். பாஸ்கரன் ராஜண்டிகர்
அன்னாருடைய சார்பாக மகன் எம்எம்பி கோபிநாதன் அவர்கள் 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படிய அன்பு உள்ளத்திற்கு கோபிநாதன் அன்னார் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ராஜ நடிகர் பாஸ்கரன் பழைய ஆளு அம்மாவுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் சார் இருக்கட்டும். இருந்துட்டாலும் அம்மாவுடைய புகழை இன்னொரு புகழ் ஒரு பாட்டு பாடிடுவோமா? ஆலமர வேறு எங்க பெரிய மருது வேறு, ஆலமர வேறு எங்க பெரிய மருது வேறு, ஆலமுள்ள காலமரை நினைச்சிருக்கோம் பாரு. ஆலமர வேறு எங்க பெரிய மருது வேறு, ஆலமுள்ள காலமரை நினைச்சிருக்கோம் பாரு. இரத்தினம் தூரம் பாரு, அவர் வார்த்தை தாங்கத்து படும் ஆசி வளர்ந்த நன்றி நன்றி. கைதடி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி நன்றி நன்றினா இருக்கட்டும். இருந்துட்டாலும் தூதை யார்? சங்குபாண்டியா? சங்குபாண்டி ஒப்பந்ததாரர் சங்குபாண்டி அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் நன்றி நன்றி. 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அண்ணார் அவர்களுக்கு சங்குபாண்டி நீங்க தானே? சரி நன்றிண்ணே நன்றிண்ணே சங்குபாண்டி நன்றிண்ணே. சரி சரி நன்றிண்ணே. பழைய பாட்டு உனக்கு பாடுறேன்னு இருனே இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஐயாவுடைய புகழ் நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம். இருந்துட்டாலும் காலதாமதம் ஒன்று இருக்குல்ல, கதைக்கு போயிடுவோம். ஆமாம், ஏன்னா எந்த விஷயத்துலையுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னு வந்துருச்சா யார் யாருக்குப்பா போட்டி? ராமதாசி எனக்கும் போட்டியா? இல்ல இல்ல கிடையாது. போடுங்க என்ன போடுங்க, எங்களுக்குள்ள போட்டியே தேவையில்லையே.
போட்டி போடுறதுக்கு யாரை கூட்டிட்டு வந்திருக்கோம் நாங்க? அதானே வந்திருக்கக்கூடிய நாரத மகரிஷியை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, அந்த ஆளு சேட்டையான ஆளுன்னு கேள்விப்பட்டு, திமுறான ஆளுன்னு கேள்விப்பட்டு, படிச்ச திமுறா உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல வெளியில வரட்டு எதா இருந்தாலும் கரைச்சிருவோம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் யாருப்பா அவரு? வல்லாளவட்டியை சேர்ந்த சந்தனகுமாரா? சந்தனகுமார். பொதுவாவே நாரதர் என்றாலே சாந்தமான முனிவர்னு வாங்க. அவர் சாந்தமான முனிவரா இல்ல சலசலப்பான? சந்தனகுமார்ல சரவெடி சந்தனகுமார். சரவெடியா? அது சரி, வெளியில வரட்டு பாப்போம். வந்திருக்க நாரதர் சந்தனகுமாரா? பள்ளி கலை அரசியா? நாரதர் சந்தனகுமாருக்கு என்னப்பா திறமை இருக்கு? பள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. ஆமா, அந்த கூட்டம் இருப்பீங்கல்ல, தயவு சரி யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஒரு குஞ்சு போக மாட்டீங்களா? நாரதர் தர்க்கமாகாம போக மாட்டோம். ஆமா, நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிக்கணும். நீ வேடி பார்க்கணும். ஒரு முடிவில் உட்காந்துருக்கீங்க. சரி வழி. ஆமாவா, ஒரு கட்டை கிட்ட இருந்தா கொண்டு வாங்க, போட்டு தள்ளிடுற ஆளு. சரி சரி இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியானு அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமிய ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டியவர் யாரும்? நாரத மகாமுனிவர். கீரையில 14 லோகத்தை பெற்றக்கூடியவரே, முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கே, என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் சந்தனகுமார் அவர்கள் செவியால கேட்டுக்கொண்டே இருப்பாரு. வெளியில வரட்டும். இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவா சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக இடமோ யாருக்கு சொந்தமான இடம்? எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குழு குழுன்னு எப்படி இருக்கு? குழு குழுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இடம் குளிர்ச்சியான இடம், மலையும் மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட பகுதி யாருக்கு சொந்தமான பகுதி? எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான பகுதி. ஏன்னா முருகபெருமானுக்கு பிடித்த மலர் என்ன மலர்? குறிஞ்சி மலராகப்பட்டது. அப்பேற்பட்ட குறிஞ்சி மலரை பார்க்கும்போது, மலரே குறிஞ்சி மலர் பார்க்கும்போது எப்படி இருக்கு? பழைய பாட்டு கேட்டீங்களே, பாருங்க. மலரி குறிஞ்சி மலரி, மலரி குறிஞ்சி மலரி, தலைவன் சூடு நீ அழுந்தாய், இறந்த பயனை நீ அடைந்தாய். மலரி குறிஞ்சி மலரி, மலரி குறிஞ்சி மலரி. யார்மடி சுமந்து காத்திருந்தாலும் தாய்மடி வளர்ந்து தலைமடி நீளும் கோவிலில் வாழும் தேவனை தலைவன் சூடு நீ அழுந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். தலைவனிடம் உறவு
பார்க்கலாம். நன்றி 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 இருக்கட்டும். ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. கொடுக்கறதுக்கு முதல் நல்ல மனசு வேணும். என்னப்பா சரி இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் இறைவன் கொடுக்க நினைப்பது யாரை ஏன் சொல்ல வர இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? சாமி என்ன சாமி? விநாயக பெருமானா? சித்தி புத்தி விநாயகரே, சிங்கார கணபதியே, முத்தித்தரு மூலவனே, மூசிக வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, முக்கணன் பெற்றவனே, கருணை கை கொடுக்கு கணபதியே காப்பாயாக அப்படின்னு யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? கும்பிடுல பலவிதமான கும்பிடு இருக்கு. ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற குருநாதரை எப்படி வணங்க வேண்டும், நம்மளை படைத்த இறைவன் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் ஒரு காரணம் இருக்கு. தாயை வணங்கணும் எப்படி வணங்கணும்? நம்மளை 10 மாதம் இந்த கருவறையில சுமந்து பெற்றிருக்கக்கூடிய தாயை இந்த வயிற்றுக்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். ஒரு தந்தையை வணங்க வேண்டும் அப்படின்னா தாய் மனதில் இடம் பிடித்த தந்தையை வந்து இந்த மனசுக்கு நேரம் அப்படி நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசானை குருநாதரை வணங்குகின்ற பொழுது எப்படி கல்வி கற்றுக் கொடுப்பாரு? இந்த வாயார நாவார சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசான் குருநாதரை இந்த நாவார வாய்க்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். நம்மளை படைத்த இறைவன் கடவுளை வணங்கும் பொழுது எப்படி வணங்கணும்? 2 கரங்களை எடுத்து விநாயக பெருமானே என் குடும்பத்தை காப்பாத்துப்பா அப்படின்ட்டு 2 கரங்களை எடுத்து மேல் நோக்கி வணங்கணும். அப்படி இருக்கு. இப்படி ஒரு காரணம் இருந்தாலும் ஏன் சொல்ல வர அப்படின்னா விநாயகரை வணங்கும் பொழுது எப்படி வணங்குவாங்க? எப்படிப்பா வணங்குவாங்க? சும்மா சொல்லுங்க. விநாயகரை வணங்கும் பொழுது எப்படி வணங்குவாங்க? 2 கரங்களை எடுத்து வணங்குவாங்க. தலையில குட்டி கொண்டு தோப்பு கரணம் போடுவாங்க. ஏன் தோப்பு கரணம் போடுறாங்க? அந்த விநாயகர்கிட்டயா தோப்பு கரணம் போட வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? அதாவது குள்ளமான முனிவர் அப்படின்னா கத்தியராகப்பட்டவர், கோபமான முனிவர் அப்படின்னா துர்வாச முனிவர், விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சாந்தமான முனிவர் நம்ம நாரத மகரிஷி. இப்படிலாம் காரணம் இருக்கு. இப்ப இந்த குள்ளமான முனிவர் சொல்லி அகத்தியராகப்பட்டவர். இந்த அகத்தியர் என்ன செய்யறாரு? கமண்டலத்துல பொன்னி நதி அடைச்சு வச்சிருக்காரு. அப்படி பொன்னி நதி அடைத்து வைக்கின்ற பொழுது விநாயக பெருமான் பார்த்தாரு. அதாவது காக்கை உருவம் கொண்டு அந்த பொன்னி நதியை தட்டி விட்டு சென்றதான், கவிழ்த்து விட்டு சென்றதான் பாக்குறாரு அகத்தியர். என்னடா நம்ம பொன்னி நதியில், அதாவது கமண்டலத்துல பொன்னி நதியை அடைச்சு வச்சோமே, இந்த வேலையை யாரு பார்த்தான்னு சொல்லிட்டு அகத்தியராகப்பட்டவர் 4 ரவுண்ட் சுற்றி பார்க்கிறாரு. சுற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு சிறுவனாகப்பட்டவன் சிரித்துக் கொண்டே இருந்தானா. அப்பதான் அகத்தியர் பார்த்துட்டு, தம்பி இந்த வேலையை நீ தான் செய்தாயோ அப்படின்னு அந்த சிறுவனுடைய தலையில ஓங்கி அப்படி குட்ட போயிருக்காரு. சிறுவன் தலையில ஓங்கி குட்ட போகின்ற பொழுது அந்த சிறுவனாகப்பட்டவே அப்படியே விநாயக பெருமான் போலே காட்சி தருகிறான். ஏன்னா காக்கை உருவம் கொண்டு விநாயக பெருமான் தான் பொன்னி நதியை கவிழ்த்து விட்டதான். அது பறந்து விரிந்து போனதுனால இன்னைக்கு காவேரின்னு ஒரு வேர் உண்டு. காரணம் இருக்குல்ல. அப்ப பாருங்களேன், சிறுவன் வந்து சிரித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வேலையை நீதான் செய்தாயோன்னு அகத்தியர் வந்து தலையில கொட்டிடுறாரு. தலையில கொட்ட போகும்போது அந்த சிறுவனாகப்பட்டவன் அதாவது விநாயக பெருமான் போல காட்சி தருகிறான். அப்பதான் அகத்தியர் பார்க்க, விநாயக பெருமானே உங்க தலையிலையா நான் குட்ட வந்தேன், நான் செய்தது தவறு, நீ மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த அகத்தியராகப்பட்டவர் முதலில் விநாயக பெருமானுக்கு தோற்பி என்றால் காதுகள், கர்ணம் என்றால் கைகள், இந்த கைகளினால் காதுகளை பிடித்து தோற்பி கர்ணம் தோற்பி கர்ணம் தோற்பி கர்ணம் அது மருவி இப்ப தோப்பு கர்ணமா வந்துருச்சு. அப்ப முதலில் தோற்பி கர்ணம் போட்டது யாரு? அகத்தியராகப்பட்டவர். ஆமா, எந்த ஒரு தவறு செய்தாலும் நான் செய்தது தவறு, நீ மன்னித்துக் கொள்ளுங்கள் தோற்பி கர்ணம் போடுறாங்க. இப்படிலாம் காரணம் இருக்கு. இப்ப ஒவ்வொரு தெய்வத்தை எப்படி வணங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. அதுலயும் பாருங்களே, ஊழ கும்பிடுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்மளுக்கு என்ன செய்ய கரகம் என் தலையெழுத்து நான் கும்பிடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கும்பிடுலாம் இருக்கு. அது இருக்கட்டும். எல்லா ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னம்னா என்ன கொடுப்பாங்க கையில? பிரசாதம் என்ன? பொங்கச்சோறு. இந்த சாப்பாடா? அது சரி, சாப்பாட்டு ராமனார் போறோம். சரி என்னைக்குமே செய்யுங்க அண்ணனுக்காக. சரி ராமதாஸுக்காக செய்யுங்க, நல்லா செய்யுங்க. சரிண்ணே இப்படி ரசிகர்கள் உங்களை வச்சு தானே, நீங்க தானே முகம் பாருங்க கண்ணாடியே, உங்களை வச்சு தானே நாங்க. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களேன், ஆலயத்துக்கு போறப்பல பிரசாதம் கொடுப்பாங்க. நான் பிரசாதம்னோட பொங்கச்சோரா புளியோதரையான்னு கேட்குறீங்க. திருநீர் கொடுப்பாங்க. திருநீர் இட்டார் யார் கெட்டார். ஏன்னா சிவபெருமானை வணங்கும் பொழுது எப்ப என்ன கொடுப்பாங்க அப்படின்னா
எல்லா ஆலயத்துக்கும் போறோம், திருநீர் கொடுக்குறாங்க. திருநீர் கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா நம்ம நெற்றியில பட்டையிட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறோம். ஆனா சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீரை நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீர் என்ன செய்யறோம், கோவில்ல வச்சுட்டு வந்துடுறோம். என்ன காரணம்? அதாவது ஒரு ஆள் சொல்லுங்க, சிவன் கோவிலுக்கு மட்டும் சிவன் கோவிலுக்கு போனா மட்டும் திருநீரை பூசிட்டு மீதி இருக்க திருநீரை வீட்டில் கோயிலில் வச்சிடறோம். என்ன காரணம்? வீட்டுக்கு கொண்டு ஆகாது. நல்லா இருக்குடா தம்பி, வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும். ஏன் அப்படி சொல்றீங்க? சிவன் சொத்து குலம் நாசம் அண்ணன் சொல்றாரு பாருங்க. சிவன் சொத்து குலம் நாசம். சிவன் சொத்து குலம் நாசம்னா திருநீரை எடுத்துட்டு வரதுனால நம்ம குலத்தை நாசம் பண்ண போறாரா? கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோது இல்லை ஐயனேன்னு இருக்காங்க. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமகன்னு சிவபெருமானை வழிபட்டாலே நல்லா இருப்போம். ஏன்னா இந்த சிவனுடைய பக்தன் யாரு? சிவனடியான் வாங்க. இந்த சிவனடியான் சிவனுக்குரிய சொத்து அப்படின்னு சிவனடியாண்டா சிவனுக்குரிய சொத்து. அந்த பக்தனுக்கு பிறரால் அடுத்தவனால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிருமா. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்வாங்க. நன்றினே. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு இருக்காங்க. சேர நாடு வேலம் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள்னா யாரு? நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதினாங்க. இப்ப சேர நாடு எடுத்துக்கிட்டோம்னா என்ன? கேரளா. சோழ நாடு அப்படின்னா தஞ்சாவூர். பாண்டிய நாடு அப்படின்னா மதுரையாம் பகுதி. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன் சொல்ல வாரு அப்படின்னா, அதாவது இந்த சோழ நாடுன்னு எடுத்துக்கோங்களே. சோழ நாடு வந்து நெற்களஞ்சியம் விளையக்கூடிய நாடு. அந்த நாட்டில் பிறந்த மனிதன், அதாவது இந்த தொண்டை நாடு. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் சம்மந்தம் அதுதானே, ஒன்று தானே. ஆக பாருங்களே, இந்த தொண்டை நாட்டிலே 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அப்பேற்பட்ட சான்றோர்கள் உடைத்த அப்படின்னா அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்ப சேர நாட்டில் இல்லையா, சோழ நாட்டில் இல்லையா, பாண்டிய நாட்டில் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தொண்டை நாட்டில் 63 நாயன்மார்கள் 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடு. அது மட்டுமா? உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. யார் இயற்றியது? திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர். வள்ளுவர் பெருந்தகை. அப்பேற்பட்ட வள்ளுவர் ஆகப்பட்டவர் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. இப்பேற்பட்ட எத்தனையோ அறிவாளிகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அப்பேற்பட்ட தொண்டை நாட்டிலே 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடுன்னு சொல்லி பார்த்தீங்களா? இங்க என்ன அப்படின்னா, அதுல கோட்புலி நாயனார்னு வாங்க. இந்த கோட்புலி நாயனார் வந்து என்ன செய்வாரு? ஒரு நல்ல ஒரு வீரமான ஆளு. யாரு? கோட்புலி நாயனார். வீரமான ஆளு. அப்பேற்பட்டவர் எங்க போனாலும் வெற்றியோட தான் வருவாரு. நிறைய பொற்குவியலோட வருவாரு. இந்த பொற்குவியலெல்லாம் என்ன செய்வார்னா நெற்குவியலா மாத்திக்கிடுவாரு. பொற்குவியலெல்லாம் நெற்குவியலா கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சிடறாரு. யாரு தானம் கேட்டாலும் சரி, சாப்பாடுன்னு வந்து கேட்டுட்டா அதுலயும் பாருங்க சிவனுக்குரியது. அதாவது சிவனுடைய பக்தன் யாரு வந்து கேட்டாலும் சரி மூடையா கொடுப்பாரு. எத்தனை மூடையா இருந்தாலும் கொடுப்பாரு. ஆனா கொடுக்கறது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த பந்த உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. அவ்வளோ நெருக்குவியலா குமிச்சு வச்ச ஆளு தன்னுடைய புள்ள குட்டி யார் அண்ணன் தம்பி யாருக்குமே கொடுக்க மாட்டாரா. ஆமா, அதாவது வாரிசுகளுக்கு, தன்னுடைய வாரிசுகளுக்கு யாருக்குமே கொடுக்காம சிவனடியாருக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். இப்படி ஒருவேளை அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது இவர் என்ன செய்யறாரு? போர் புரிய போறாரு. போர் புரிய போகின்ற பொழுது என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, அவர் உற்றார் உறவினர் சொன்னோம்ல, அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு போறாரு. அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சொல்றாரு, இது சிவனுக்குரிய சொத்து. இந்த நெற்குவியலை வந்து நீங்க சாப்பிட கூடாது, நீங்க பயன்படுத்த கூடாது. இது வந்து சிவனுக்குரிய சொத்து. நீங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா சிவனுக்கு துரோகம் செய்ததுக்கு சமம் அப்படின்ட்டு யாரு இதை எதுவும் தொட்டாதீங்க. எந்த சிவனடியார் யாரு வந்தாலும் சரி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. போர் புரிய போயிட்டு மறுபடியும் பாருங்க பொற்குவியலோட வர்றாரு. அதையும் நெற்குவியலா மாற்றுறாரு. அப்படி போயிட்டு அப்படி வருகின்ற பொழுது அந்த நாடே பஞ்சபாட்டில் கிடக்கியா. சோழ நாடே பஞ்சபாட்டில் கிடக்கு. பஞ்சபாட்டில் கிடக்கணுன்னே ரொம்ப வருத்தப்பட்டு, என்னடா நம்ம எல்லாத்தையும் கொடுக்க சொன்னமே, நம்ம உற்றார் உறவினர்கிட்ட கொடுக்க சொன்னமே, இப்படி நாடே பஞ்சபாட்டில் கிடைக்க, சாப்பாடு கூட வழி இல்லாம கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட, கடுமையான கோபத்தோட போறாரு. போய் அவங்க
வாரிசுன்னு சொன்னோம்ல, அவங்களுடைய குலத்தில் உள்ள சார்ந்தவங்க, அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் பெரியப்பா சித்தப்பா எல்லாத்திலையும் போய் கேட்குறாரு. இதை அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லிட்டு போனார். ஆனால் சிவனடியாருக்கு தான் கொடுக்க சொன்னார். யாருக்குமே கொடுக்காம இவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்றது, யார் வந்து கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்றது. அப்போ பாருங்களே, போனவர் என்ன செய்யறாரு, ரொம்ப கோபத்தோட போனவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏமா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், கடுமையான கோபம், நான் என்ன சொல்லிட்டு போனேன், இதை யாரும் பயன்படுத்தாதீங்க, இது சிவனுக்குரியது, யாரு வந்து சிவனடியான் வந்து கேட்டாலே நீங்க கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனீல, நீங்க இப்ப பயன்படுத்திட்டீங்களே அப்படின்னு ரொம்ப கடுமையா கோபத்தோட இருந்தவர் வாளை உருவினாரு. அப்படி சராமரியா வெட்டு எல்லாத்தையுமே தன்னுடைய குலத்தவே நாசம் பண்ணிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஓடுது, பச்சை புள்ள, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பையன் போறான், ஒரு சின்ன குழந்தை போயிட்டு இருக்கும்பொழுது அந்த குழந்தையும் தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது அங்க உள்ள காவலர்கள்லாம் வந்து, ஐயா இந்த குழந்தை என்னையா பண்ணுச்சு, இந்த குழந்தை வந்து சாப்பிட்டுச்சா, உணவு உண்ணுச்சா, இந்த குழந்தைய ஏயா வெட்ட வர்றீங்க, இந்த குழந்தையவாது விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லு. அப்பதான் அவர் சொன்னாரா, இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா நீங்க கேக்குறீங்க, ஆனா இந்த குழந்தையோட தாய் சாப்பிட்டுருப்பால, சாப்பிட்டு தானே பால் கொடுத்துருப்பா, அப்ப இந்த குழந்தைய சாப்பிட்டதுக்கு சமந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை வெட்டுகிறார். பாருங்களே, சிவனுக்குரிய சொத்து, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்கல்ல, அப்ப தன்னுடைய குலத்துல உள்ளவங்க எல்லாருமே அதை பயன்படுத்துறதுனால தன்னுடைய குலத்தவே அழிச்சு விட்டாராம். அதனால சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்ற ஒரு காரணம். சரி, நன்றி நன்றி. ராமதாஸ் கண்மார் இருப்பார். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திருநீரிட்டார் யாரு கேட்டான்றாங்க, நம்ம திருநீர் பூசுறோம் பார்த்தீங்களா, அதே போல சிவனடியான் எடுத்துக்கோங்களே. இந்த சிவனடியான் இருக்காரு, இவர் என்ன செய்றாரு, ஒரு ஏழ்மையான குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுறவே, அவனை கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப ஏழ்மையா இருக்க, நான் சொல்றத கேளுப்பான்னு சிவனடியான் கூப்பிட்டு சொல்ல, அவன் கேட்கவே மாட்டியான். இவர் என்ன சொன்னாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுற, தினமும் நெற்றியில விபூதின்னு சொல்லுவாங்களே திருநீர், இந்த திருநீர் பட்டையிடுன்றாரு. இவன் கேட்க மாட்டியான். ஆனா நான் கடவுள் மேலதான் எனக்கு நம்பிக்கையே இல்லையா, நான் ஏன் அந்த திருநீரை நான் நெத்தியில பூசணும் அப்படின்றியா. யாரு, ஏழ்மையான ஒருத்தன். அப்ப இந்த சிவனடியான் என்ன செய்றாரு அப்படின்னா, நீ திருநீர் தான் பூச மாட்டேற, பட்டை தான் போட மாட்டேன்ற, ஆனா திருநீர் இடுறாங்கல்ல அவங்க முகத்தையாவது தினமும் பாரு அப்படின்றாரு. அதை வேணா நான் செய்கிறேன் அப்படின்ட்டு தினமும் அதிகாலையில எழுந்து அவங்க எழுத்த வீட்டுல ஒரு முதியவர் இருப்பாராம். அந்த முதியவர் நல்லா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா நெற்றி நிறைய அப்படி பட்டையை போட்டு உட்காந்துருவாரு. இவரை போய் பாருப்பா உன்னுடைய கஷ்டம் நீங்கம்னு சிவனடியான் சொல்லிடுறாரு. சிவன் பக்தன் சொன்ன உடனே இந்த ஏழ்மையானவன் போறேன், தினமும் அதிகாலையில எழுந்து குளித்து விட்டு அந்த முதியவர் முகத்துல முழிச்சிடுறான். இப்படி தினமும் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான், நெத்தியில திருநீர் பூசினது. இப்படி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த முதியவரை ஒரு நாள் வீட்டுல இல்லாத காரணத்தால இவன் போனவன் என்ன செய்யா, பக்கத்துல உள்ளவங்க கேட்கிறான். கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய முதியவர் பெரியவர் பார்த்தா மண் வெட்ட போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, மண் வெட்ட போயிருக்காருன்னு சொல்லும் பொழுது இவன் வேகமா அங்க போறேன். யார், இந்த ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவே, கஷ்டப்படுறவே போறேன், மண் வெட்டறதுக்கு முதியவரை பார்க்கணுமே, முதியவர் முகத்துல முழிக்கணுமே, திருநீரை பார்க்கணுமே, நெட்டில போட்டிருக்க திருநீரை பார்க்கணுமே அப்படின்ட்டு வேகமா போறேன். அப்படி போகின்ற பொழுது இந்த முதியவர் என்ன செய்றாரு, அப்படி மண் வெட்டிக்கிட்டே இருக்காரு. மண் வெட்ட 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 அவருக்கு பாருங்களே பெரிய புதையல் கிடைச்சிருக்கு. யாருக்கு, முதியவருக்கு. இவன் வேகமா போனவன் என்ன சொல்றான், நான் பார்த்துட்டேன் சொல்லியிருக்கேன். எதை பார்த்திருக்கேன், முகத்தில் அவர் பூசிருக்கக்கூடிய நெற்றில பூசக்கூடிய திருநீரை பார்த்துட்டேன் இருக்கான். ஆனா நான் முதியவர் என்ன நினைக்கிறாரு, தம்பிங்க வாப்பா, நீ பார்த்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத, உனக்கு இந்த சொத்துல பாதி சொத்து இருக்கு அப்படின்னு இருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திருநீர் நெற்றில பூச மாட்டேன்னு சொன்னேன், ஆனா திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே இந்த புதையல்ல பாதி உனக்கு தாரேன்னு சொன்னவர், தினமும் நம்ம நெற்றி நிறைய பட்டையை பூசினோம்னா பட்டையிட்டம் வச்சுங்களேன், அப்ப எவ்வளவு சௌபாக்கியமோட இருப்போம் அப்படின்ற ஒரு காரணம் தான். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்துட்டாலும் நன்றி.
நன்றி நன்றி. அப்படிலாம் இருந்துட்டாலும் சின்ன ஒரு விஷயம், அதாவது இன்னொரு ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து இந்த நாடகம் நடக்குது அப்படின்னா மகா சிவன் ராத்திரியை முன்னிட்டு நம்ம விநாயக பெருமானுக்கு நம்ம நடத்துறோம் அப்படின்னா மகா சிவன் ராத்திரின்றாங்க. ஏன் மகா சிவன் ராத்திரி? சிவன் ராத்திரியை வருடந்தோறும் ஆண்டுதோறும் மாசி மாதம் தேய்வரை அன்று கொண்டாடுறாங்களே, என்ன காரணம்? என்னப்பா காரணம்? நீங்க தான் சொல்லணும். சரிங்க தான், பின்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. மகா சிவன் ராத்திரி கொண்டாட வேண்டிய காரணம் என்ன? ஆண்டுதோறும் நைட்டில் தான் சாமி கும்பிடணுமா? அதைத்தான் சொல்லவாரு. என்ன காரணம் பாருங்களேன். இந்த சிவன் ராத்திரி அன்று விரதம் இருப்பதால் நம்ம தெரியாம செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி, தெரிந்தே செய்த பாவமா இருந்தாலும் உடனே அது நீங்கி விடுமுன்றுவாங்க. இது ஐதீகம் சொல்லுது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகா சிவன் ராத்திரி அன்று பிரளய காலத்துல இந்த சிவன் ராத்திரி ஏன் கொண்டாடப்படுறாங்கன்ற ஒரு விஷயம். பிரளய காலத்துல பிரம்மனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விட்டன. இது அழிந்த உடனே தேவியாகப்பட்டவள், அன்னை சக்தியாகப்பட்டவள், பராசக்தியாகப்பட்டவள் பார்க்கிறா, எல்லாமே அழிஞ்சு செயலற்று கிடக்க, இது மீண்டும் செயல்பாட்டில் இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த தேவியாகப்பட்டவள் சிவபெருமானை வணங்கி கடுமையான தவம் இருக்கிறார். யாரு? அன்னை பராசக்தி. இரவு நேரத்தில் கடுமையான தவம். கடுமையான தவம்னா 4 கால பூஜைன்னு வாங்க. முதல் கால பூஜை, 2வது கால பூஜை, 3வது கால பூஜை, 4 கால பூஜை ஜாமங்கன்றுவாங்கல்ல. இப்போ முதல் கால பூஜை அப்படின்னா பஞ்சகவியம்னு வாங்க. 2வது கால பூஜை அப்படின்னா அதாவது பழச்சாறுன்னு வாங்க. 3வது கால பூஜைக்கு பாலும் பஞ்சாமிர்தம் வாங்க. 4ஆம் கால பூஜைக்கு சந்தன அபிஷேகம். அப்படி 4 அபிஷேகம் வைத்து சிவபெருமானை பூஜித்தாளா யாரு? தேவியாகப்பட்டவள். கடுமையான தவம் இருந்து எப்படியாவது உலகமே அழிஞ்சு போய் கிடைக்க, இது மறுபடியும் மீண்டும் செயல்பாட்டில் இயங்கணும்ன்ற காரணத்தினால அந்த அம்மா கடுமையான தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து சிவபெருமானே வந்து காட்சி கொடுத்தாராம். காட்சி கொடுத்த உடனே அப்பதான் சொன்னாங்களா, இன்றைய தினம் இந்த ராத்திரியில் சிவனை வணங்கி நான் பூஜித்ததால் இந்த ராத்திரி சிவனுக்குரிய ராத்திரி, சிவனுக்குரிய ராத்திரி சிவன் ராத்திரி அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சிவன் ராத்திரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுனாங்களா. அதே போல இந்த ராத்திரியில் யாராக இருந்தாலும் சரி சிவபெருமானை இந்த சிவன் ராத்திரின்னு ஒரு ராத்திரி வருதுல, அந்த ராத்திரியில் கண் விழித்து விரதம் இருந்து கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டால் சகல சௌபாக்கியம் பெற்று முடிவில மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டுனாங்களா அந்த அம்மா. சிவபெருமானே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு இருக்காரு. இப்படி சிவன் ராத்திரிக்குரிய காரணம் நிறைய இருக்கு. ஆமா, இருந்துட்டாலும் ஏன்னா இன்னொரு விஷயம், அப்புறம் ஒரு வேடுவர் வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போகின்ற பொழுது அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு அலைகிறாரு. ஒரு விலங்கும் கிடைக்கல. கிடைக்காத காரணத்தினால அப்படியே போய்கிட்டே இருந்தவர் புளியை பார்த்துறாரு. புளியை பார்த்த உடனே பயந்து என்ன செய்யறாரு, ஒரு மரத்து மேல ஏறிடுறாரு. மரம்னா என்ன மரம்? சிவனுக்கு சிவனுக்கு உயர்ந்த மரம் என்ன மரம் அப்படின்னா வில்வ மரம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வில்வ மரத்துல வேடுவர் ஏறி உட்காந்துறாரு. அங்க மேலே ஏறி உட்காந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம அசந்து அயந்து தூங்கிட்டோம்னா அப்படின்னா கீழே விழுந்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய புலிக்கு நம்ம இரையாகி விடுவோம். புலி சுத்தி சுத்தி வருது, எப்படியாவது வேடரை சாப்பிடணும்னு அப்படின்ட்டு இந்த புலிக்கு எப்படியாவது இரையாகி விடுவோம்னு அயந்து அதாவது தூங்காமலே என்ன செய்யறாரு, இந்த வேடுவராகப்பட்டவர் வில்வ மரத்தில் ஏறி உட்காந்து கண் விழித்து அங்க இருக்கக்கூடிய வில்வ இலைய அப்படியே பறித்து பறித்து போட்டாராம் கீழே. வில்வ இலைய மேல இருந்து அப்படியே பறித்து கீழே போடும் பொழுது அது எங்க விழுந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே விழுந்தது. அப்ப பாருங்களே, தன்னையே அறியாம அந்த வேடுவரும் கண் விழித்து சிவபெருமானை இரவு நேரத்தில் பூச்சித்த காரணத்தால் சிவபெருமானே வந்து அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, நீயும் சகல சௌபாக்கியம் பெற்று முடிவில மோட்சத்தை அடைவாய் அப்படின்ட்டு அந்த சிவனுக்குரிய ராத்திரி சிவன் ராத்திரி என்ற காரணத்தினால நிறைய காரணங்கள் உண்டு. நன்றி. நிறைய விஷயங்கள் பேசலாம். நாரதர் வரைக்கும் பேசுறதுக்கான நேரம் இல்லைல்ல, அதனால சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். காலதாமதம் காரியத்துக்கு காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்குக்கு ஒப்புன்னு இருக்காங்க. அதனால அந்த பெண்மணி அன்பு என்னது உக்கிரவாண்டி தேவரை பத்தியா, முத்துராமலிங்க தேவரை பத்தியா பாடணுமா? சரி பாடுவோம். இருந்துட்டாலும் ஐயாவுடைய விருப்பத்திற்கு என்னங்க பசுமோன் ஊனாமுத்துராமலிங்க தேவர் அவர் புகழையும் பாடிடுவோமா? பாடல பாடிடுவோம். ராமதாஸ் மாமா பாட்டுதான்.
அப்பனது சீமையிலே கண்டெடுத்த தங்கமடி முத்துராமலிங்கமடி எங்கள் குல தேவமடி அறிவும் நல்ல அன்பும் வளமும் நல்ல பண்பும் தேவர் மகா சகரி நாங்கள் மடி தேவர் மகா சகரி நாங்கள் ஏ அப்பனது சீமையிலே கண்டெடுத்த தங்கமடி முத்துராமலிங்கமடி எங்கள் குல தேவமடி மானகாத்த மரவரடி எங்கள் குல தெய்வமடி நாங்களெல்லாம் போய் வருவோம் தேவர் மகா சந்ததிக்கு நாங்களெல்லாம் போய் வருவோம் தேவர் மகா சந்ததிக்கு பாமாலையும் பூமாலையும் கூட வந்தோமே பாலமுழும் தேனமுழும் படைக்க வந்தோமே ஐயா பாமாலையும் பூமாலையும் கூட வந்தோமே பாலமுழும் தேனமுழும் படைக்க வந்தோமே ஆப்பவாசி சிவையிலே கண்டடித்த தங்கமடி முத்துராமலிங்கமடி எங்கள் குல தெய்வமடி பிராணி பெற்றெடுத்த எங்கள் குல தெய்வமடி பிராணி பெற்றெடுத்த எங்கள் குல தெய்வமடி வேந்தர் குலங்காத்த தங்கமே அவர் முத்துராமலிங்கத்தையே போற்றுவோம் தேவர் மக முத்துராமலிங்கத்தையே போற்றுவோம் ஏ ஆப்பவாசி சிவையிலே கண்டடித்த தங்கமடி முத்துராமலிங்கமடி எங்கள் குல தெய்வமடி அறிவும் நல்ல அன்பும் வளமும் நல்ல பண்பும் தேவர் மகா சகரி தேவர் மகா சகரி நாங்கள் தேவமடி நன்றி 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 சரியத்தா ஆமா காரணம் சரி விடிய காலையில ராமதாசனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான் நல்லா இருப்பேன் என் சாமி ஆமா தூதை கணபதி ராம் அன்னார் அவர்கள் தேவர் புகழை பாடியதற்காக 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி. அன்பு அப்பா பேர் என்னப்பா? அழகரா? அழகு அழகு எங்க அப்பா அழகு தேவர் புகழை பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு அப்பா அழகு அப்பாவுக்கு நன்றி நன்றி நன்றி. அன்னார் அவர்கள் தியாகராஜனா அண்ணன் தியாகராஜன் அவர்கள் எனக்கு 51 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்னார் அவர்களுக்கு எனது சர்வங்கள் கலை குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. எங்களது மதுரை மதிச்சியம் முக்குலத்தோர் தேவர் மற்றும் மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவை சார்பாகவும் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வேற இடம் இருந்தாலும் பொம்பளை அப்படியே சந்திக்கணும். சந்திக்க முன்பதாக ஒரே ஒரு பாடல் குயில் பாட்டு. கண்டு
நன்றி 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 இருக்கட்டும். ஏனென்றால் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும்ல. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி ராதா செல்வி. ஆமா, உண்மையிலே எனக்கு பிடித்தமான தோழி யாருன்னா என் அன்பு தோழி ராதா செல்வி. அப்பேற்பட்ட தோழி சந்திக்கணும். அடுத்து எங்க அண்ணன் இருக்காரு. யார் அவரு? வீரத்தேவை. ரொம்ப வீரமான ஆளு எங்க அண்ணன் சம்பவம் சண்முகராஜா. அப்பேற்பட்ட அண்ணனை சந்திக்கணும். அவர்கள் இருவரும் வந்தா தான் இந்த இடமே சிறப்பாக இருக்கும். கூப்பிட்டுலாமா? பார்த்தா ராதா செல்வி. ராதா உண்மை சொல்ல ஒரு பிறவி, பிற நன்மை என்னும் உயர்த்துறவி, கண்ணீரண்டு மாறி இருக்கும் மாமன்னர் மருதுபாடு ஒளி இருக்கும். மருதுபாண்டியர் காலடியை நான் தீயாக வளர்ப்பிரையே மாசிலா கமனிலே மருதுபாண்டியர் மாசிலா கமனிலே மாமன்னர் மருதுபாண்டியர் மாசிலா கமனிலே சாதி மாதம் கடந்தவரை மருதுபாண்டியர் நீதி வேலை நடந்தவரை சாதி மாதம் கடந்தவரை தேவமாமா நீதி வேலை நடந்தவரை தேவமாள்ளவரை
நல்லவரே மருதுபாண்டியர் நல்லவரே இந்த புரியங்கள் உள்ளவரே முதல் விளக்கு மருதுபாண்டியர் முருகன் தந்த விளக்கு மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி கண்ணிரண்டு ஆறு நன்றி நன்றி.